நீ நினைச்சா நரேனோட அவளை சந்தோஷமா வாழ வைக்க முடியும். என்ன நீ சந்தோஷமா பாத்துக்கிட்டா? பாலு சார் சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிருக்காரு. இது அபார்ஷன் மாத்திரையாச்சேம்மா? ஏய் போதும் வாய மூடுறி. நீ பாட்டுக்கு திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்க. உன்னை கட்டிட்டு நான் பட்ட பாடலாம் போதும். அதுக்கு என்ன கழட்டி விட்டுலாம் பாக்குறியா? ஒன்ன சொல்லி தப்பில்லையா? நீ நல்லவனாதான் இருந்த. இந்த ஊருக்கு வந்து என்னைக்கு இந்த டாக்டர் பொம்பளைய பாத்தியோ அன்னையில இருந்து நீ மாறிட்ட. சரி போகட்டும், கிளம்பு. எங்க கிளம்பு சொல்ற? வீட்டுக்கு போலாயா? இவகிட்ட வேலை செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும். இந்த பொம்பளை கொடுக்கற காசுல அரிசி வாங்கி தின்னா சோறு செரிக்காது. என் வயித்துல இருக்கிற பிள்ளைக்கும் ஒத்துக்காம போயிடும், வம்சமும் தழைக்காம போயிடும். பேசாம கிளம்பு. வான்னு சொல்றல, கல்லு பிள்ளையார் பத்தி அப்படியே நிக்கிற. நான் இப்ப வர முடியாது லட்சுமி, எனக்கு வேலை இருக்கு. அந்த வேலை தான் வேணான்னு சொல்றேன். இவகிட்ட இனிமே நீ வேலை பார்க்க வேணாம். என்னால வர முடியாது, இந்த வேலையும் விட முடியாது. வேலையை விட முடியாதா? இல்ல லட்சுமி வேணாம், வார்த்தையை விடாத. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. கிளம்புறையா? கிளம்புறேன். பொண்டாட்டிக்கே தெரியாம ஏதோ மாத்திரை கொடுத்து சாகடிக்க பார்த்தல. இதுக்கு மேல நான் ஏன் கூட வாழணும்? ஆனா ஒண்ணியா, எவ சொன்னாலும் கேட்க மாட்டேன். என் வயித்துல இருக்கிற பிள்ளைய நான் பெத்தே தீருவேன். எப்படி பெத்துக்கணும்னு எனக்கு தெரியும். சாரி மேடம். இல்ல குமரன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எதுவா இருந்தாலும் லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டே செஞ்சிருக்கணும். நீங்க முதல்ல போங்க, போய் லக்ஷ்மியை சமாதானப்படுத்துங்க. வேணாம் மேடம், அவ அப்படிதான் சண்டை போடுவா, பயமுறுத்துவா. வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கதான் உட்காந்துருப்பா. மாத்திர விஷயத்துல என் மேல கொஞ்சம் கோபமா இருக்கா. மற்றபடி ஒன்றும் இல்லை மேடம். நீங்க ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க, நான் வாசல்ல வெயிட் பண்றேன். அம்மா, எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேல கோவம் இருக்குன்னு. என்னை மன்னிச்சிருங்கப்பா. அன்னைக்கு நான் போயே ஆக வேண்டிய கட்டாயம், அதான் அவசரமா கிளம்பி போயிட்டேன். அண்ணே வந்துட்டியா? வாண்ணே. நீ எங்க மறுபடியும் காணாம போயிடுவியன்னு ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை வந்துட்ட. சரி, என்னென்ன சாப்பிடுற? இப்போதான் இட்லி பொடிய அரைச்சு வச்சிருக்கேன், இட்லியும் எடுத்து வச்சிருக்கேன். நீ என் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுதுன்னு. இருண்ணே, எடுத்துட்டு வரேன். வேண்டாமா, என்னம்மா, ஏம்மா என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப எதையும் பேசுற நிலைமையில நாங்க இல்லப்பா. வாயடிச்சு போய் நிக்கும் போது வான்னு கூப்பிட கூட வார்த்தை வர மாட்டேங்குது. அம்மா அம்மா, அண்ணி வராங்க. வசந்தி வந்துட்டாளா?
வாங்க நீ வாங்க. நீங்க வர்றது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஆரத்துக்கு எடுத்து கரைச்சி வச்சிருப்பேன். நீங்க வரதா ஒரு வார்த்தை அண்ணன் என்கிட்ட முதல்ல சொல்லல. வைஷாலி உள்ள போ. அப்பா மாயா வந்திருக்காப்பா. அம்மா மாயாவை தெரியும்ல? தெரியும். அப்பாவோட சேர்ந்து நில்லுங்கம்மா ப்ளீஸ். மாயா வா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாயா உங்க மருமக, அவளை நீங்க ஆசீர்வாதம் பண்றதுல தப்பில்ல. வசந்தி தான் எங்க மருமக. ஏன்பா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? வசந்தி எனக்கு பிடிக்கல. 6 மாசமா நானும் மாயாவும் ஒன்னா வாழ்ந்துட்டு அது இருக்கோம். ஓ முடிவு. அக்னி சாட்சியா வசந்தி கழுத்துல நீ தாலி கட்டியிருக்க, 3 பிள்ளைங்களையும் பெற்றிருக்க. திடீர்னு அவங்கள நட்டாத்துல விட்டுட்டு போறது கடவுளுக்கு எதிரான காரியம். நாங்க மட்டும் இல்ல, கடவுளே கூட அதை மன்னிக்க மாட்டோம். அப்பா, சந்தர்ப்ப சூழ்நிலையால நீங்க சொல்ற அந்த கடவுள் 2 பெண்களுக்கு தாலி கட்டிருக்காரு. அதனால கடவுளுக்கு இதெல்லாம் பெருசா தெரியாது. நீங்க என்ன பெத்தவங்க, உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்னு எதிர்பார்த்தேன், அவ்வளவுதான். நாங்க உங்களை ஆசீர்வாதம் பண்ணா வசந்திக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும். வசந்தியை நீ பொண்டாட்டியா ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா அவதான் எங்களுக்கு மருமக. என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப தப்புடா. நம்ம குடும்பத்துல யாரு செய்யாத பாவத்தை நீ பண்ணிட்டு இருக்க. வசந்தி 3 பிள்ளைங்களை பெத்தெடுத்தவ. அவளை அழ வைக்கிறது நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. சும்மா பழங்கதையே பேசிட்டு இருக்காதீங்கம்மா. கோர்ட்ல போய் பாருங்க எத்தனை டைவர்ஸ் கேஸ் வெயிட்டிங்ல இருக்குன்னு. சீக்கிரம் வெட்டி விடுங்கப்பான்னு ஆயிரக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்கு போறவங்க போகட்டும். நம்ம குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கோயிலுக்கு போய் தான் பழக்கம். கோர்ட்ல போய் நின்னு பழக்கம் இல்ல. நீ புதுசா ஒரு சம்பிரதாயத்தை ஏற்படுத்தாத. போய் வசந்தியோட சேர்ந்து வாழற வழியை பாரு. அதுதான் உனக்கு நல்லது. அப்பா, இது என் வாழ்க்கை. இதை எப்படி வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். போலித்தனமா என்னால வாழ முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி இதை நான் ஒரே நாள்ல எடுத்த முடிவில்லை. பல நாள் யோசிச்சு நல்லது கெட்டதை அலசி பார்த்து தான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். என்னடா பேசுற நீ? வசந்தி உன்னை நம்பி வந்தவ. புருஷன் மேல நம்பிக்கை இல்லாதவ அவளுக்காக பிள்ளை பெத்துக்க மாட்டா. வசந்தி உன்னை நம்பி 3 பிள்ளைங்களை பெற்றிருக்கா. அந்த நம்பிக்கையை நீ கெடுக்கலாமா? திடீர்னு இப்படி விட்டுட்டு போயிட்டியே, அவ வாழ்க்கையை நீ நினைச்சு பார்க்க வேண்டாம்? சித்தப்பா, வசந்தி சித்தி ரொம்ப நல்லவங்க. நீங்க காண போனதும் அவங்க எப்படி துடிச்சு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க எழுதின கதையை படிச்சுட்டு ஒவ்வொரு சம்பவமும் என் வாழ்க்கையில நடந்த மாதிரி இருக்குன்னு என்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி அழுதுருக்காங்க. என்ன கதை எழுதி என்ன பிரயோஜனம்? உன்னை நம்பி வந்தவள உன்னால புரிஞ்சுக்க முடியல. அப்படி இருக்கும்போது நீ எழுதுற கதையில எப்படி உண்மை இருக்கும்? போதும் என் கதை இன்னைக்கு ஊரே பாராட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஆம்பளை சாதனை பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடா. பொண்டாட்டி பிள்ளைங்களையும் தன்னை நம்பி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும். அதுதான் உண்மையான வெற்றி. ஏதோ 10 பேர் உன் கதையை படிச்சுட்டு பாராட்டினா அது பத்தாது. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உனக்காக அழப்போறது உன் பொண்டாட்டி நீ பெத்த பிள்ளைங்களும் தான். அதை மட்டும் மறந்துடாத. நான் செத்தா அழற அளவுக்கு அவ இப்ப இல்ல. நான் போனதை பத்தியே கவலைப்படல. அவளுக்காக நிறைய பேர் தயாரா இருக்காங்கல்ல. நான் அதை பத்திலாம் கவலைப்படல. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிட்டேன். அப்படின்னா நீ பெத்த பிள்ளைங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற? என் பிள்ளைங்களை என் கூட வச்சுக்க நான் தயாரா இருக்கேன். வசந்தி தான் விட மாட்டேங்கிறா. என் பிள்ளைங்க மேல பாசம் இல்லைன்னா நான் ஏன் அங்க போயிருக்க போறேன்? இத பாரு, பிள்ளைங்க பெத்தவங்களை நம்பி பிறந்தவங்கப்பா. நீ பண்ண காரியத்தை உங்க அப்பா பண்ணியிருந்தாருன்னா நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. உன்னை வளர்த்து படிக்க வச்சு உனக்கு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாமே உங்க அப்பா தான். உனக்கு உங்க அப்பா பண்ண கடமைய நீ உன் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டாமா? பெத்தவங்க இல்லாமலேயே எத்தனையோ பிள்ளைகள் பெரிய அளவுல வந்திருக்காங்க. பெத்தவங்க பிள்ளைங்களை பாத்துக்கிறது, பெத்தவங்க இல்லாமலே பிள்ளைங்க பெரிய ஆளாகிறது, இதெல்லாம் ரொட்டீனா நடக்கிறது தான். நீங்க இல்லைனாலும் என் வாழ்க்கை இப்படிதான் இருந்திருக்கும். என் வாழ்க்கையில இனிமே வசந்தியே இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கே அவ இல்லைன்னு போது உங்களுக்கு மட்டும் என்ன உறவு வேண்டியிருக்க?
இப்போ என் கூட வாழறது மாயா. நீங்க மாயாவை ஏத்துக்கணும். அதுக்காக முயற்சி பண்ணுங்க. எப்படிடா எப்படி ஏத்துக்க சொல்ற? இத்தனை வருஷம் கழிச்சு வேற ஒரு பொம்பளைய காட்டி இதுதான் உங்க அம்மான்னு சொன்னா நீ ஏத்துக்குவியா? பாலு, நான் உன் கூட பிறந்திருந்தாலும் உன்னோட பர்சனல் விஷயத்துல என்னால தலையிட முடியாது. ஆனா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற வேண்டானா? வசந்தி நல்ல பொண்ணுப்பா. நீ இப்படி விட்டுட்டு போற அளவுக்கு அவன் உனக்கு எந்த குறையும் வைக்கல, எந்த பாவமும் பண்ணல. ஒரு பொண்ணோட கல்யாண வாழ்க்கை வீணா போச்சுன்னா அது அந்த பொண்ணை மட்டும் இல்ல, அவளை பெத்தவங்களையும் சேர்த்து பாதிக்கும். அகிலா விஷயத்துல நாங்க அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா. நாங்க படுற கஷ்டத்தை வசந்தியோட பெத்தவங்களுக்கு கொடுத்துறாத. அவளை சந்தோஷமா வச்சுக்கிற வழியை பாரு. ராஜா, இனிமே உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லப்பா. முதல்ல அந்த பொண்ணை விட்டுட்டு இங்க வர சொல்லு. இல்லைன்னா அவன் இந்த வீட்டு பக்கமே இனி வர வேண்டாம். ஒரே பையனை தான் பெத்தோன்னு நினைச்சுக்கிட்டு ஒரே அடியா தலைமொழிகிடலாம். மாமா ஒரு நிமிஷம். இந்த வீட்டு வாசப்படியே யாரு மிதிக்கணும் மிதிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அத முடிவு பண்ண வேண்டியது நாங்க. ஏன்னா இது எங்க வீடு. சுதா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நேரங்காலம் தெரியாம பேசாத. மாமா, உங்க புள்ள பாலுவுக்கு வேற ஒரு வாழ்க்கை, வேற ஒரு உலகம் தேவைப்பட்டுச்சு. அதுதான் நான் அவருக்கு கொடுத்துருக்கேன். நீங்க விரும்பினா எங்க கூடவே வந்து தங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட உங்க 2 பேருக்கும் சொந்த வீடு வாங்கி கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன். நீங்க அங்க சுதந்திரமா இருக்கலாம். யார் வீட்லயும் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாத்தீங்களாப்பா, மாயா அன்னைக்கு எவ்வளவு பெரிய மனசு. வசந்தி கூட வருஷத்துக்கு 6 மாசம் தான் உங்களை வீட்லயே சேர்த்து வச்சிருந்தா. அது கூட பாலு அண்ணனுக்காக தான். பாலு அண்ணன் காணாம போனதுக்கு அப்புறம் உங்களை ஒரு நாளாவது வீட்டுக்கு கூட்டு போயிருப்பாளா? ஆனா மாயா அண்ணி உங்களுக்காக தனியா ஒரு வீடே வாங்கி தரேன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்னப்பா வேணும்? வைஷாலி, வாய மூடு. நான் 58 வயசு வரலும் உழைச்சு சம்பாதிச்சிருக்கேன். ஏன் சம்பாத்தியத்தில் தான் இன்னைக்கு 2 பசங்களும் வளர்ந்து இப்படி நிக்கிறாங்க. பாலுக்கு கூட வீடு வாங்க நான் பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கேன். அவனுக்கு வேணா மாயாவோட பணமோ வீடோ பெருசா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா என்ன வித்துக்க நான் தயாரா இல்ல. வசந்தியை விட்டு கொடுத்து அதனால வர வாழ்க்கை எவ்வளவு பெரிய சொர்க்கமா இருந்தாலும் அது எங்களுக்கு தேவையில்லை. அவன் இந்த வீட்டுக்குள்ள வரதா இருந்தா வசந்தியோட வர சொல்லு. இல்லைன்னா இந்த நிமிஷமே அவனை வெளியே போக சொல்லு. பாத்தியா? கேட்டியா? அப்பா சொல்றத கேட்டியா? இது நியாயமான? நீயே சொல்லுன. நான் இந்த வீட்டுல தங்கறதுக்காக வரல, உங்களெல்லாம் பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். உங்களுக்கு எல்லாம் விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க. இந்த நிமிஷமே நானும் மாயாவும் வெளியே போயிடுறோம். இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டோம். அப்பா முடிவு மீறி நான் என்ன சொல்றது பாலு? நீ தான் சொல்லிட்டிய எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டேன்னு. உன் பொண்டாட்டி பிள்ளைங்களே நீ வேண்டான்னு விட்டுட்டு போனதுக்கு பிறகு அப்புறம் நாங்கள்லாம் உனக்கு யாரு? உன் பொண்டாட்டி பிள்ளைங்களே நீ வேண்டான்னு விட்டுட்டு போனதுக்கு பிறகு அப்புறம் நாங்கள்லாம் உனக்கு யாரு? ஓகேண்ணே, புரிஞ்சு போச்சு. மாயா, இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்க? வா போலாம். வா, கிளம்பு. மாயா நெல்லு. ஏன் இப்படி பண்ண? என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா உனக்கு தாராளமா கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்போம். ஆனா அவனை நம்பி ஒரு குடும்பமே இருக்கு. வசந்திக்கும் அவ பிள்ளைங்களுக்கும் துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? வசந்தி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே, நீ அவளுக்கு துரோகம் பண்ணலாமா? ஒரு குடும்பத்தை பலி கொடுத்து அது மேல உன் வாழ்க்கை அமைக்கணும்னு நினைக்கிறியே, அந்த வாழ்க்கை உனக்கு நீடிக்குமா? பாலுவை கூட்டிட்டு போனதுக்கு பரிகாரம் தேடுறதுக்காக தான் வசந்தியோட வீட்டுக்கு வந்து அவகிட்டயும் அவ பிள்ளைங்க கிட்டயும் அன்பு காட்டுற மாதிரி நடிச்சியா? பிள்ளைங்க மேல பாலு எவ்வளவு பாசம் வச்சிருந்தான் தெரியுமா? உன்கிட்ட சொத்து இருக்கலாம், பணம் காசு இருக்கலாம், ஆனா அதெல்லாம் பிள்ளைங்க பாசத்துக்கு முன்னாடி கால் தூசுக்கு சமம். மரியாதையா பாலுவை அவன் குடும்பத்தோட சேர்ந்து வாழவை. நீ அவனை விட்டு ஒதுங்கி போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது, பாலுவுக்கும் நல்லது.
ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது பெரிய பாவம். அந்த பாவத்தை நீ பண்ணாத. போதும் மாயா, நீ வாப்பலாம் வா. நில்லியா, எங்க போற? வேலைக்கு தான். நீ இனிமே அந்த வேலைக்கு போக வேண்டாம். வேலைக்கு போடல யார் சோறு போடுவா? முன்ன வாச்சு நம்ம 3 பேர் மட்டும்தான். இப்போ வயிற்றுல குழந்தை வளருது. அந்த குழந்தைய பட்டினி போட சொல்றியா? புள்ளதாச்சு பொண்ணை பட்டினி போட்ட பாவம் எனக்கு வேணாமா? வரேன். போக கூடாதுன்னு சொல்றேன்ல. உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி பிடிச்சிருக்கு? ஒரு நாளைக்கு 3 வேளை பசிக்கண்டி. அதுவும் புள்ளதாச்சு பொண்ணுங்க அடிக்கடி தாச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கெல்லாம் வேலைக்கு போனாதான் முடியும். நான் உன்னை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லல, அங்கதான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். வேற ஏதாவது வேலை தேடிக்கோ. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பொண்டாட்டி பேச்சு கூட கேட்காம போற அளவுக்கு அவ உனக்கு பெருசா போயிட்டாளா? அவ அப்படி உன்னை மயக்கி வச்சிருக்காயா? இதை பாரு லட்சுமி, அவங்கள அவாவெல்லாம் சொல்றவள வச்சுக்காது. அவங்க எனக்கு சம்பளம் கொடுக்குற ஓனர். நம்ம வீட்டுல அடுப்பு எரியறதுக்கு காரணமே அவங்க தான். அதை மறந்துட்டு பேசாத. என் வயிறு எறியறதும் அவளாலதான். இந்த பம்புக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அவகிட்ட வேலைக்கு போகாதன்னு. காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எவனோ ஒருத்தருக்கு வடிச்சு கொட்டாம ஒன்ன வந்து பிடிச்சுக்கிட்டாலே. எனக்கு தெரியும் யா, அவளுக்கு எப்பவுமே உவல ஒரு கண்ணு. நான் ஒரு புள்ளை பெத்துக்கிட்டா என்ன விட்டுட்டு உன்னால போக முடியாதுல்ல. அதான் திட்டம் போட்டு என் வயித்துல இருக்கிற புள்ளைய எப்படியாவது கலைச்சிட்டோம் துடிக்கிறா. ஏற்கனவே என்ன பாவம் பண்ணாலும் தெரியல, இன்னி வரைக்கும் அவ கழுத்துல ஒரு தாலி ஏறாம உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப எனக்கு பாவம் பண்ண பாக்குறா. என்ன கதிக்கு ஆளாக போறாலும் தெரியல. லட்சுமி வேணாம், நீ தேவையில்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. நீ அவங்கள பத்தி புரிஞ்சு கொடுத்தது அவ்வளவுதான். நான் ஆரம்பத்துல இருந்தே அவளை சரியா தான் புரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன். ஏதோ பட்டிக்காட்டுல இருந்து வந்தவ தானே. இவ புருஷனை தட்டி பறிச்சுக்கிட்டா 4 நாள் உட்காந்து அழுதுட்டு போயிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கா போல இருக்கு. வயிறறிஞ்சு சொல்றையா, புள்ளத்தாச்சி சாபம் அவளை சும்மா விடாது. அவ அழிஞ்சு போயிடுவா. அன்னைக்கு அவ முன்னாடி என்ன கை நீட்டி அடிச்சல, அது அவளுக்கு ரொம்ப இலக்காரமா போயிடுச்சியா? நீ கருவ கலைக்க மாத்திரை கொடுத்த மாதிரி உன்னை அவ மடியில விழுந்து கிடக்கிறதுக்கு மாத்திரை கொடுத்துட்டா போல இருக்கு. யாருக்கு தெரியும்? லட்சுமி, டாக்டர் அம்மாவை விடு. உன் புருஷனை பத்தி உனக்கு தெரியாதா? எதுக்கு தேவையில்லாம அவன் அப்படி பேசிட்டு இருக்க? ஏண்டா, அவதான் டாக்டர் அம்மா கிட்ட வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றாள்ல. அந்த வேலையை விட்டுட்டு வேற எங்கேயாவது வேலை பார்க்கலாம்ல. நீ சும்மா இருமா. நம்ம ஊர்ல சம்பளம் கம்மியா இருந்தாலும் ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா தானே இருந்தோம். பட்டணத்துக்கு போனா அதிக சம்பளம் வாங்கிட்டு இவ தான் நம்ம கூட்டிட்டு வந்தா. இவ பேச்ச கட்டு தான் அந்த டாக்டர்கிட்ட வேலைக்கு போனேன். இப்ப அங்கேயும் போக கூடாதுன்னா வேற எங்க நான் வேலைக்கு போவேன்? வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கஞ்சியோ கூழ குடிச்சிட்டு அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ வீட்லயே இரு. கஞ்சோ கூழ குடிக்கனாலும் இந்த ஊர்ல காசு கொடுத்தாதான் முடியும். நம்ம ஊர் மாதிரி ஒண்ணு காட்டுல விளையாது. இந்த ஊர்ல பச்சை தண்ணி கூட காசு கொடுத்தா வாங்கணும். குமரா, இப்படி ஆள் ஆளுக்கு ஒரு திசையில நின்னா உங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? ஏண்டா, அவ சொல்ற மாதிரி வேற வேலையை தான் தேடிக்கியே. மா, நான் பாக்குற வேலை அவளுக்கு பிரச்சனை இல்லம்மா. டாக்டர் தான் பிரச்சனை. கொஞ்ச நாள் திருத்தி ஒழுங்கா இருந்தா இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் திருத்தவே முடியாது. ஆமா, நான் மாறிட்டேன். பழைய லட்சுமியா மாறிட்டேன். என்ன அப்படி மாத்துறதா நீதானையா? நல்லவளா இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன். என்ன ஒழுங்கா வாழ விட்டீங்களா? என் புருஷனை இன்னொருத்தி பறிச்சுட்டு போக பாக்குறா. அதை பார்த்துட்டு நான் அமைதியா இருக்கணுமா? எனக்கு தெரியும்யா, எனக்கு இனிமே புள்ள பிறக்காது. அத காரணமா வச்சு உன்னை தட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா, அதனாலதான் கொஞ்ச நாள் நல்லவ மாதிரி நடிச்சா. நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சதும் அது அவளால தாங்கிக்க முடியல. அதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. கருவை கலைச்சு என் கனவையும் கலைக்கலான்னு பாக்குறா. அதுக்கு நீ உடந்தையா இருக்க. எனக்கு துரோகம் பண்றவங்க யாரும் நல்லாவே இருக்க மாட்டாங்க, நல்லாவே இருக்க மாட்டாங்க. மா, நான் கிளம்புறேன். இவ ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் வாயை போடவே மாட்டா. டாக்டர் வெயிட் பண்ண உனக்கு கிளம்புறமா. யோ நில்லியா, யோ நில்லியா, நில்லியா. பாத்தீங்களா அத்தை, நான் இவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கேன். டாக்டர் அம்மா இவருக்காக காத்துட்டு இருப்பாளா? அவர் வாயில சொல்லிட்டு போறாருல்ல. நீ ஏமா எல்லாமே தப்பா எடுத்துக்கிற? குமரன் அப்படிப்பட்டவன் கிடையாது. அவன் உன் மேல உயிரே வச்சிருக்கான். அந்த டாக்டர் பொம்பளை என் உயிரையே பறிச்சிருவாளன்னு எனக்கு பயமா இருக்கு. கண்ணுக்கு தெரியாம வயித்துக்குள்ள இருக்கிற புள்ளையே பறிக்க பாக்குறா. அவ கண்ணு முன்னாடியே நடமாடிட்டு இருக்கிற புருஷனை பறிக்காம விட்டுருவாளா? எல்லாம் என் தலையெழுத்து.
நரேன், சுனிதா என்னாச்சு? ஏன் இப்படி படுத்துட்டு இருக்க? தெரியலப்பா, நான் அப்பவே காஃபி கொடுக்க எழுப்புனேன், ஆனா வேணான்ட்டு படுத்துட்டான். அப்படியா? இரு பாப்போம். நரேன், நரேன். ஃபீவர்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். சரி, அம்மா அங்க? அம்மா கோயில் வரைக்கும் போயிருக்காங்க, இன்னும் வரல. ஓ, நரேன், நரேன். என்னப்பா, ஏன் இங்க படுத்திருக்க? டயர்டா இருந்தா உள்ள போய் படுக்க வேண்டியதானே? டயர்ட்லாம் ஒன்றும் இல்லைப்பா, மனசு தான் சரியில்லை. காலையில் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்த கிளைண்ட் ஒருத்தர் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் பிரிஞ்சிட்டிங்களாமேன்னு கேட்டார். அவங்களுக்கெல்லாம் எப்படி தான் தெரிஞ்சதோ, அகிலா எல்லார்ட்டையும் நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாப்பா. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம்ப்பா. இந்த சின்ன வயசுலேயே உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு உன் சந்தோஷத்தை நாங்கள் பறிச்சிட்டோம்டா. இதுக்கு ஒரே வழிதாண்டா இருக்கு, டிவோர்ஸ்.